இந்த 5 நாள் பயிற்சிக்கு நான் வந்து ஒரு 2-3 மாதங்களாகவே வந்து வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் வர முடியல. பணி சுமை காரணமாக வர முடியல. ஆனால் இப்போது இங்கே வந்தோம். கண்டிப்பாக உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி நான் அங்கே தவ மையத்தில் தான் வந்து இந்த அகத்தாய்வுலாம் முடிச்சிருந்தேன். முதல் நிலை அகத்தாய்வு, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை 3மே முடிச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இன்னும் மொத்தமாக இது கிடைக்கும்போது ஒரு உணர்வு வந்து ரொம்ப மெல்லிய உணர்வாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த தவம், இந்த ஆற்றல், திரும்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேத்தையுமே ஒவ்வொரு வாரம் இங்கே வந்து அமுச்சு விடலாம். ஏன்னா அவங்களும் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து என்னுடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனநிறைவான பணி, விவசாயம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனநிறைவாக விவசாயம் செய்துட்டு இருக்கிறோம். இந்த ஆற்றலும் சேரும்போது நம்மளுடைய பணிகள் இன்னமும் சிறக்குது. இப்போ ஐயா ஒருத்தர் வந்தார், பயிர்கள் மேலே இந்த மாதிரி வாழ்த்து வந்து நம்ம சொன்னோம்னா பயிர்கள் மகசூல் இன்னும் அதிகமாக கூடுது அப்படின்னு சொன்னார். இப்போ பயிர்கள் மேலேயும் மகசூல் இவ்வளோ கூடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ மகத்துவமாக நம்ம ஆவோன்றது வந்து இந்த பயிற்சியின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மைதான். நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த தவமயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். நாங்கள் ஒரு நிகழ்வு நடக்கும் போது எங்கள் கையில் ஒரு பணம் இல்லை. நாங்கள் விவசாயத்தில் ஒரு திருவிழா நடத்தலாம்னு நினச்சிருந்தோம். அது நடத்துறதுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் அதை வந்து முடிக்கிறதுக்கு எங்ககிட்ட வந்து 1 ரூபா பணம் இல்லை. ஆனால் நடத்தணும்னு நாங்கள் என்ன நினச்சோம் அது வந்து நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. உண்மையாலுமே நம்மளுடைய மன ஆற்றல் அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குது. அதை நம்ம எண்ணம் வலுவாக இருந்ததுன்னா கட்டாயம் அதை வந்து நிஜமாகும்ன்றது உண்மை. நாங்கள் வந்து உணர்வுபூர்வமாக அதை உணர்ந்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த சினம் தவிர்த்தல், அதுக்கப்புறம் இந்த நம்ம குடும்ப நலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உணவு சார்ந்த அந்த உணர்வு. உணவு சார்ந்த உணர்வுனா நம்ம உண்ற உணவு வந்து அதுலேருந்தும் ஒரு சில ஆற்றல்கள் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து சிறையில் இருக்கும்போது ஒரு நாள் படுத்து தூங்கும்போது ஒரு கனவு வந்துதான். தன்னுடைய அம்மாவையே அவர் வந்து தாக்க போற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அவர் வந்து சத்தியவான் இல்லைங்களா, எப்படி எங்க அம்மாவை நானே தாக்குற மாதிரி ஒரு கனவு வருது, இது எப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அப்பதான் வந்து கேட்டிருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நாள் உணவு சமைச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவையே தாக்கிட்டு அவர் வந்து சிறைக்கு வந்தவர். அவர் தான் இவருக்கும் உணவு சமைச்சிருக்கிறாரு. அப்போ அந்த உணர்வு வந்து அந்த உணவு மூலியமா அவருக்கு வந்து வந்திருக்குது. அப்படின்னும் போது இந்த உணர்வும் வந்து ரொம்ப இந்த உணவு கூடயே அந்த உணர்வும் சேர்ந்து வருது. அப்படின்னும் போது இது எல்லாமே ஒரு நம்ம உணர்வுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்மளுடைய மனதையும் உணர்வையுமே கட்டுப்படுத்திட்டோம்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்த முடியுன்றதுக்கு இந்த பயிற்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது அனைவருக்குமே போய் சேர வேண்டிய பயிற்சின்றதை வந்து நாம் வந்து இங்கே நம்ம கற்றுக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த தவ மையத்துக்கும் இந்த அறிவு திருக்கோயிலுக்கும் கண்டிப்பாக நம்ம இது ரொம்ப காலம் வாழணும். வாழ்க வளமுடன். நன்றி.